ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ இல்லை, உங்களோட ஒரு சில ஸ்டாஃபுண்ட இரஸ்பான்சிபிள் பிஹேவியர், அதாவது ரெஸ்பான்சிபிள் தமிழ் தெரியல, ஓகே, அதாவது தெரியாது பிஹேவியரால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு வீல் சேரில் இருக்கிற நான் வரும்பொழுது உங்களுக்கு என்ன சொன்னேன், எந்த வீல் சேரை நீங்கள் கேட்டுக்கு கொண்டு தாங்கோ, கேட் வரைக்கும் நான் தள்ளிட்டு வருவேன், கேட்டில் கொண்டு தாங்க. எல்லாத்துக்கும் மண்டியை பூம்பு ஆட்டுறது, அங்கே எந்த இமெயிலும் அனுப்புறது. இங்கேருந்து ஸ்ரீலங்கா வரும்பொழுதும் அப்படித்தான், ஸ்ரீலங்கா அந்த மெல்பர்ன் வரும்பொழுதும் அப்படித்தான். வந்தா இல்லை நான் தள்ளிட்டு போகிறோம், நான் உங்களை பாத்ரூமை கூப்பிட்டு போகிறோம், நீங்கள் செஞ்ச தப்புக்கு நான் எதுக்கு சஃபர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, டிக்கெட் போடும்பொழுது குரூப் ஆஃப் பீப்புளுக்கு டிக்கெட் போடும்பொழுது பிரித்து போடுறது. ஆனால் அதுவே நீங்கள் ஒரு கிலோ 2 கிலோ கூடினா 38 அமெரிக்கன் டாலர்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு அதுக்கு மட்டும் வந்து சொல்கிறாங்க சூப்பர்வைசர். அதாவது இவங்க வந்து 2 கிலோ உன்னை விட்டா அவங்களுக்கு வந்து வேலை போயிடுமா. 2 கிலோவை ஃப்ரீயாக விட்டால் வேலை போயிடும். ஆனால் ஒரு வீல் சேரில் இருக்கிற ஆள் இல்லை, இந்த டிசபிலிட்டி இந்த ஸ்பெஷல் கன்சிடரேஷன் வர ஆட்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்கள் ஒழுங்காக செய்யாமல் உங்களுக்கு வேலை போகாது. ஏண்டா அது உங்களுக்கு இது நிறைய டைம் ஃப்ளைட்டில் இருக்கிற வீல் சேர் சரியில்லை, சில் ஒழுங்காக வேலை செய்யாது. மோர் தேன் ஹாஃப் ஆஃப் த ஸ்டாஃப் இரஸ்பான்சிபிள். இதை நான் என்னத்துக்கு சொல்கிறேன்டா, யாராவது உங்கள் ஸ்டாஃபில் யாராவது தமிழ் தெரிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நான் எத்தனையோ ஏர்லைன்ஸில் ஃப்ளை பண்ணியிருக்கேன், ஏன் ஏர் ஏஷியாவில் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு 1 hour டிரான்சிட்டாக இருந்தால் கூட எந்த வீல் சேர் வரணும், ஏன்டா உங்களோட இந்த வீல் சேர் உங்களோட கையில் கொடுத்து அந்த ஓவர் சைஸ் லக்கேஜில் போட்டு தூக்கி அடித்து அதை உடைச்சி எத்தனையோ வாட்டி கொண்டு வந்து. அதனால தான் கேட்டிலேருந்து கேட்டுக்கு இந்த வீல் சேர் வரணும். அந்த ஃப்ளைட்டில் கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு உங்களோட வீல் சேர் தேவை. மற்றும்படி எந்த வீல் சேர் வேணுமென்று சொன்னால் மண்டிய ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மட்டும்தான் அப்படி பண்ணுறது. இது வரைக்கும் ஒரு எந்த ஏர்லைன்ஸ்லையும் எனக்கு இப்படியான ஒரு ஃபியூரியஸான சிச்சுவேஷன் வந்ததே இல்லை. ஏன் ஒரு இமெயில், இந்த ஸ்டாஃப் இந்த கிளைண்ட் வாராரு, இவன் வீல் சேரை கொடுங்க, ஆனால் அது முடியாது. ஆனால் அந்த 1 கிலோ 2 கிலோ கூடினா அதுக்கு 38 அமெரிக்கன் டாலர்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து இனிமேல் நான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் நான் ஏறினா மாட்டேன். சிங்கப்பூரில் இறங்கி டிரான்சிட் எடுத்து நான் ஸ்ரீலங்கா வருவேனே ஒழிய உங்கள் ஏர்லைன்ஸில் ஏறவே மாட்டேன். நான் ஏறாத உங்களுக்கு என்ன குறைஞ்சிடப்போதான் என்ன இப்படி ஒருத்தர் ஏறா விட்டு திவாலா ஆப்போங்க. இதை மாதிரி நிறைய பேருக்கு வேறு பேட் சிச்சுவேஷன், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. பட் ஆனால் ஒரு இந்த சிலாக சொல்லுவாங்க, என்ன தம்பி அவங்க எப்படி ஒரு வீல் சேரில் கொண்டு போகிறாங்க தானே, போகலாம் தானே, அப்படி இல்லை.